வார்த்தை மிஸ் ஆகுது. ஐ அப்ஸ்டைன் டேஷ் voting. கவிதா மேம் சொல்ல முடியுமா? சார் சொல்லுங்க சார். ப்ரொபோசிஷன் நீங்க சொல்லணுமா சார்? அப்ஸ்டைன் டேஷ் அப்ஸ்டைன்னா உங்களுக்கு தெரியும், லீகலா நிறைய வாட்டி யூஸ் பண்ணிருப்பீங்க இந்த வார்த்தை. ஆன் ஓட்டிங்க சார். என்ன சார்? ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம எப்படி பார்க்கலாம். அபிராமி மேம் நீங்க இவங்க சொல்றாங்க, சுமதி ஏதோ சொல்ல வராங்க. From voting, sir. அப்ஸ்டைன் வந்தாலே ஃப்ரம் வரும். சூப்பர். Sir, I'm on the way to home, sir. நோ ப்ராப்ளம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் I'm listening, but I'm listening, sir. Yes, நோ sir. ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். கவிதா மேம், ஐ அப்ஸ்டைன் ஃப்ரம் என்னவா இருக்கும்? மீனிங் என்னவா இருக்கும்? சார் தெரியல சார் எனக்கு. அப்ஸ்டைன் ஃப்ரம் voting. ஓகே, சுமதி மேம், ஐ அப்ஸ்டைன் ஃப்ரம் votingனா மீனிங் என்னவா இருக்கும்? Sir, abstain பண்றதுனா தக்க வைக்கிறதாங்க சார். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Abstain பண்றதுனா தக்க வைக்கிறதா சார்? இல்ல, இப்ப votingன்னு இருக்கு. voting போட போறீங்களா போட மாட்டீங்களா? அப்ஸ்டைன் ஃப்ரம் votingனா voting போட போறீங்களா இல்ல ஓட் போட போறீங்களா ஓட் போட போடலையா? Abstain from voting. இப்ப ஃப்ரம்னு சொல்லிட்டீங்க, அப்ஸ்டைன் சொல்லிட்டீங்க. அப்ஸ்டைன் என்ன அர்த்தம்? எழுதிக்கிங்க, விலகி எடுத்தல். ஓட்டு போடாம விலகிறது. Okay. நிறைய இன்ஸ்டன்ஸ்ல பார்த்திருப்பீங்க, ஒரு கிராமமே ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அங்க போய் உட்கார்ந்து பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணி ஓட்டு போட வச்சிருவாங்க. பார்த்திருக்கீங்களா? Yes, sir. ஐ அப்ஸ்டைன் ஃப்ரம் votingனா விலகி இருக்கிறது. அதை எழுதிக்கலாம் நீங்க. ஓட்டு போடுறதுல இருந்து விலகி இருக்கிறது. இந்த வேர்ட்ஸ் அந்த நம்பர் 2ல உள்ள வேர்ட்ஸ் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். ரிட்டன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல. அப்ஸ்டைன் ஃப்ரம் voting. வெரி குட். புவனேஸ்வரி நம்பர் 2 படிங்க. I acquaint dash him. அக்வைண்ட்னா என்னவா இருக்கும்? அங்க என்ன வார்த்தை வரலாம்? அக்வைண்ட்னா பழகுறது. Acquaint on him. இல்ல, Sir, acquaint means, sir, acquaint means பழகுறதுங்க, பழகுறது. with him. அக்வைண்ட் வித் பழகுறது. ரைட். அந்த பழகுறதுங்கிறது அக்வைண்ட் வித். எனக்கு ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, பட் கலிக்கு, அதனால அப்பப்போ பேசுவோம், பழகுறது. ஸோ அது வந்து பார்த்துக்கணும். அக்வைண்ட் வித். எஸ் சுமதி, நீங்க நீங்க தேர்ட் ஒன்ல படிக்க பார்க்கலாம். Yes, sir. I adapt with it, sir. ஒரு நிமிஷம், ஒரு காலமே நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். Alright, we'll go with this. அடாப்ட்னா என்னங்க? நீங்க அடாப்ட்னா என்ன மீனிங் தெரியணும். அடாப்ட் பேசுற பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன், அது தத்தெடுக்கலாம் சார். நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறேன். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன அட்ஜஸ்ட் டு இட் வருமாங்க சார். அடாப்ட் டு இட். கரெக்டா அந்த மீனிங்கை உள்வாங்கிட்டு கொண்டு வரணும். புவனேஸ்வரி நம்பர் 5. I add dash it. I add for it. No. To it. நம்ம இதோட சேர்த்து நான் ஆட் பண்றேன் அப்படிங்கிறது ரொம்ப 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 இந்த இது முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம தமிழுக்குன்னு ஒரு இது இருக்கு, அது மாதிரி இங்கிலீஷ்க்குன்னு ஒன்று இருக்கு. நீங்க அப்படியே கம்பேர் பண்ண முடியாது சில வாட்டி. ஸோ நம்பர் 5 வந்து ஒரு ட்ரிக்கி, மல்டிபிள் ஆன்சர்ஸ் கூட வச்சுக்கலாம். சார், I agree with you. Agree with you. Agree to youனாலும் தப்பு வராது. பட் வித் தான் கரெக்டான ஆன்சர் 100%. சில பேர் அது 2 யூஸ் பண்ணுவாங்க. அக்ரி வித் யூ, அக்ரி டு யூ. அக்ரி வித் யூ அப்படின்னா வித்துக்கும் டூக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதை பத்தி நம்ம பேசலாம். ஐ ஸ்பீக் டு யூ, ஐ ஸ்பீக் வித் யூ என்ன வித்தியாசம் சுமதி மேம்? ஐ ஸ்பீக் டு யூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஐ ஸ்பீக் யூன்னு இருக்கு. என்ன வித்தியாசமா இருக்கலாம்? உங்ககிட்ட பேசுறேன்னா டு யூன்னு வரும் சார். உன்னுடன் பேசுறேன்னா வித் யூன்னு வருமாங்க சார். என்ன மீனிங்? என்னங்க ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஐ ஸ்பீக் டு யூனா அதுக்கும் ஐ ஸ்பீக் வித் யூ அப்படிங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது மை பாஸ் ஸ்பீக்ஸ். உன் கூட பேசணும், நான் உங்ககிட்ட பேச வேண்டும், அந்த மாதிரி சார். இல்லையே, ஐ ஸ்பீக் டு யூ, ஐ ஸ்பீக் வித் யூ.
வேற மாதிரி வித்தியாசம் வருது. வேர்ப்ல வித்தியாசம் இல்லை பாருங்க. பேசுகிறேன்னு தான் வருது பாத்தீங்களா? ரெண்டுமே பேசுகிறேன்னு தான் வருது. ஆனா டு யூக்கு வித் யூக்கு இருக்கு. நோட் பண்ணிக்கிங்க. இது முக்கியமா வரும். நிறைய பேரை குழப்பம். முடியல இது மாதிரி ஒரு குழப்பம். கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா குழப்பம். I speak to my boss. I speak with my colleague. எல்லாமே ஒண்ணு இருக்கு. அங்க பாஸ்ங்க colleague. ஏதாவது வித்தியாசம் புரியுதா? ஐ ஸ்பீக் டு மை பாஸ்ல பாஸ் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாரு. யாராவது ஒரு ஆள் பேசுவாங்க. ஐ ஸ்பீக் வித் மை ரெண்டு பேரும் உரையாடல் எழுத்துவோம். இது புரியுதுங்களா? இது Yes, sir, yes, sir. ஒன்று, இது போத் வேஸ் ரொம்ப முக்கியம். நீங்க கலீக்ட்ட பேசுற மாதிரி பாஸ் கிட்ட பேச முடியாது. I speak with my friend. I speak with my friend கிட்ட நம்ம பேசலாம். பட் ஐ ஸ்பீக் டு மை காலேஜ் பிரின்சிபல். அப்படி ஒரு ஒன் வே தான் இருக்கும். அவர் பேசுவாரு, நம்ம கேட்டுட்டு இருக்கணும். நம்ம ஸ்பெசிஃபிக்கா கொஸ்டின் கேட்பாரு, நம்ம அதுக்குரிய பதில் சொல்லணும். அவ்வளவுதான். ஸோ இது ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் வித் போத் வேஸ். இப்படி நீங்க போட்டீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். மை பாஸ் ஸ்பீக்ஸ் டு மீ. அப்படியே மாத்திரம். மை பாஸ் ஸ்பீக்ஸ் டு மீ. ஏன்னா அவர் பேசுறப்ப நான் காதுல வாங்கிட்டு இருக்கணும். ரொம்ப முக்கியம். குறுக்கெல்லாம் பேச முடியாது அப்படிங்கிறது. அதே சமயத்துல மை கலீக் ஸ்பீக்ஸ் வித் மீ. இந்த டூ. கவிதா மேம் இது புரியுதான்னு எனக்கு சொல்லுங்க. இது புரியுதான்னு சொல்லுங்க. அவ்வளவு நுணுக்கமான ஒரு விஷயம். நீங்க அது பேசுறப்ப நீங்க யூ கேன் டாக் டு ஹிம், யூ கேன் டாக் வித் மீ, யூ கேன் டாக் டு மீ. சார் இவர் பாஸ் சொல்லும் பொழுது அவர் மட்டும் ஆர்டர் போற மாதிரி சொல்வாரு. அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி. கலீக்ஸோட பேசும்போது போத் ரெண்டு பேரோட கான்வர்சேஷனும் இருக்கும். வித்துங்கிறப்ப ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் இருக்கும். 2 ways. வரலாம். நம்ம எதுக்கு வரலாம்? ஒவ்வொரு வாட்டி அது கொண்டு வரப்ப நெக்ஸ்ட் வீக் லுக் அட் திஸ். அது ஒரு வேவ் போட்டிருக்கேன். புவனேஸ்வரி நம்பர் 6. I aim dash the target. 2, sir. Two. To the target. By the target. By the target. நோ. எய்ம்னா ஒரே வார்த்தை தான் சுமதி மேம். எய்ம்னா ஒரே வார்த்தை தான். டூ தானே சார் வரும்? நோ. வித் வருங்க சார். வித் வராது. மேம் ட்ரை பண்றீங்களா? I made aim at the At the target. target. At the target. Aim at the target. Aim at the target. நல்லா நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம். எய்ம் அட் த டார்கெட்னா புவனேஸ்வரி தமிழ்ல சொல்ல முடியுமா? ஐ எய்ம் அட் த டார்கெட். நான் அந்த டார்கெட்டை செட் பண்ணிருக்கேன். சார் அந்த டார்கெட்ல இலக்கா இருக்கேன். அந்த டார்கெட் தான் எனக்கு இலக்காக இருக்கிறது. எனக்கு அந்த டார்கெட் எனக்கு இலக்காக இருக்கிறது. அந்த டார்கெட்டை நோக்கி போயிட்டே இருக்கேன். அவ்வளவுதான். நம்பர் 7, 8 அப்பாலஜைஸ் 2 இது போட்டிருக்கேன். அது சொல்றது 2 பிரயோகம் இருக்குது. நீங்க சொல்லலாம். சார் ஃபார் டு ஹர். டு ஹர்னா என்ன மீனிங் இருக்கு? ஐ அப்பாலஜைஸ் டு ஹர்னா நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன்ற மாதிரி. கேக்குறேன். அவள்கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன். சரி, இதுக்கு என்ன வரும்? I apologize for the mistake. நான் தப்பு பண்ணதுக்காக மன்னிப்பு கேக்குறேன். Yes, sir. நான் தப்பு பண்ணிக்கோ புதுசா மன்னிப்பு கேட்கிறேன். டுகர்னா ஒருத்தவங்களுக்கு நான் கேட்கறது. டூங்கிறது ஒன்வே தான். அப்பாலஜைஸ் டுகர். ஃபாதர் வர்றப்ப எல்லாரும் இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க. பொதுவா ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். புவனேஸ்வரி நம்பர் 9. I apply dash the job. For the job. I apply for the job.
ஏன் டிலே பண்றீங்க புவனேஸ்வரி? ஏன் டிலே பண்றீங்க? அதுல டிலே பண்றதுக்கு என்ன இருக்குது? அப்ளை ஃபார் த ஜாப் டு த ஜாப் மாதிரி வழக்கம் போல சொல்லக்கூடாது. அப்ளை ஃபார் த ஜாப். இப்ப என்ன அர்த்தங்க இருக்கு? தமிழ்லயே சொல்லுங்க, எப்படி இங்கிலீஷ்ல சொன்னாலும் சரி, குயிக்கா சொல்லுங்க. என்ன அர்த்தம் இது? நான் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்றேன். அப்ளை ஃபார் நான் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்றேன், அவ்வளவுதான். அகைன் புவனேஸ்வரி நம்பர் 10. I argued as it. I argue about it. About Yes, I about argue it. about it. பொதுவாவே about தான் வரும். தமிழ்ல சொல்லுங்க, ஆர்கியூ about it. தமிழ்ல என்னங்க? நான் அத பத்தி நிறைய ஆர்கியூ பண்றேன். விவாதிக்கிறேன். விவாதிக்கிறேன். வெரி குட், வெரி குட். அரவிக்கு 2 போட்டிருக்கேன், நல்லா பாத்துங்க. அரவிக்கு 2 போட்டிருக்கேன். கவிதா மேம் 11. At the airport, sir. At the airport. போயிட்டு ஒரு பிளேஸ் at the airport. வெரி குட். இங்கங்க அரைவ். At Chennai. நோ, பெரிய இடமா இருக்கு. In Chennai. Arrive at the airport in Chennai. I arrive at the airport in Chennai ன்னு 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுங்க. அட்டுங்கிறது சின்ன பிளேஸ்ல வருது. at the airport நிப்பாட்டுவாங்க சில வாட்டி. I arrive at the airport in Chennai. சென்னைங்கிறது ஒரு பெரிய இடம் அப்படிங்கிறது தான். சூப்பர். நான் வரேன் சார். 13 கவிதா மேம் again 13. Ask to help. Ask to எல்லாம் வராது. Ask to help வராது. I ask for help. Ask for help. நோட் பண்ணீங்க. Ask for help. to வராது. Ask to helpக்கு அப்புறம் வேற ஏதாவது வாக்கியம் ask to help to carry this அப்படின்னு அதுக்கப்புறம் ஏதாவது வந்ததுன்னா நீங்க யூஸ் பண்ணலாம். சிம்பிளா சொல்றப்ப I ask for help. தமிழ்ல சொல்லுங்க கவிதா மேம். 13. I ask for help. உதவிக்காக நான் கேட்டேன். கேட்டேன், நீங்க சொல்ல வேணாம். அப்படி நீங்க தமிழ் படிக்கலாம். உதவி கேட்டேன். நான் உதவி கேட்டேன். உதவி கேட்டேன். இந்த உதவிங்கிற நவுனுக்கு ப்ரொபோசல் வருது, அவ்வளவுதான். ஃபார் ஹெல்ப் உதவிதான் அது. உதவிக்காக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த ஹெல்ப்பை வந்து உதவி செய்யறதுக்கு பதில் உதவின்னு நவுனா மாத்துறதுக்காக இது யூஸ் ஆகுது, அவ்வளவுதான். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். கவிதா மேம் 14 அப்ப சொல்லுங்க. Ask to him. ஆஸ்க் டு ஹிம்னு வராது. அப்படி ஒண்ணு இல்லையே. அப்படி ஒரு இங்கிலீஷ் இல்லையா? உங்களுக்கே தெரியுமே. இது வந்து ப்ரிப்போசிஷன் தானே வரணும். 5 letters. For him. About him. Ask about him. யார் சொல்றது? யாரு Ask about him. யார் சொல்றது about ன்னு? Sir, Madheswaran. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஐ ஆஸ்க் அவளை பத்தி. வெரி குட், வெரி குட். நான் அவளை பத்தி கேட்கிறேன் அப்படிங்கிறது அழகா சொன்னாரு. சூப்பர். சுமதி மேம் 15. I associate with him, sir. With him. வெரி நைஸ். நம்ம அட்ஜெக்டிவ்ல அசோசியேட்டட் பார்த்தோமா? இங்க ஸ்ட்ரைட்டா வருது பாருங்க. சூப்பர். தமிழ்ல சொல்லுங்க. ஐ அசோசியேட் வித் ஹிம். எல்லாருக்கும் புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லுங்க. நான் அவருடன் இணைகிறேனா சார்? இணைந்து பணியாற்றுகிறது. அசோசியேட் வித் ஹிம் பணியாற்றுறது. Okay, sir. சூப்பர், சூப்பர். புவனேஸ்வரி 16. இந்த I மாதிரி based as it. பேஸ் வந்தாலே என்ன அர்த்தம்? அழகா Sir, I base on it. I base on it. தமிழ்ல என்ன அர்த்தம்? நான் அதன் அடிப்படையில சார் ஏதோ. நான் அதன் அடிப்படையில இயங்குறேன். ஐ பேஸ் ஆன் இட். நான் அதை அடிப்படையாக்குகிறேன். அதை பேஸ் பண்ணி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதன் அடிப்படையில் இயங்குகிறேன். புவனேஸ்வரி இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா போகணும். பயங்கரமா யோசிக்கணும். இருக்கிறதே 7-8 வார்த்தை தான். இந்த இடத்துல இருக்கிறதே 7-8 வார்த்தை தான். அதுல we have to be very very thorough. very very thorough. எந்த வார்த்தை வரும் அப்படின்னு அந்த ப்ரொபோசிஷன்ங்கிறது அவ்வளவு முக்கியம். ஒரு 7-8 வார்த்தை தான் திரும்பி வரப்போகுது. again புவனேஸ்வரி 17. I believe in it. பியூட்டிஃபுல். தமிழ்ல சொல்லுங்க. நான் அதை நம்புறேன். நான் அதை நம்புறேன். அவ்வளவுதான். இவ்வளவு தூரம் அதுல ரொம்ப சந்தோஷம். 18 கவிதா மேம். பிலாங்னா என்னங்க? பிலாங்னா என்ன? என்னுடைய சொந்தமான ஒரே வார்த்தை தான். பிலாங்னாலே ஒரே வார்த்தை தான். அதுக்கு அடுத்த வார்த்தை I belong to it. கவிதா மேம் இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க. அழகா உங்க சுமதி மேம் சொன்னது தமிழ்ல சொல்லுங்க. ஐ பிலாங் டு இட் என்னவா இருக்கும்? அது
இட் பிலாங்ஸ்னா சொந்தமான அந்த மாதிரி இல்ல தான் sir. இங்க பாருங்க டு ஈட்னு வருதா அதற்கு நான் அதற்கு சொந்தமானவர் அதற்கு உரிமையானவர். வாங்கிக்கிறேன். நான் அது எனக்கு சொந்தம். ஐ பிலாங் டு இட். அவனுக்கு நான் அதுக்கு நான் சொந்தம். ஐ பிலாங் டு இட். அந்த குரூப்ல இருக்கேன். ஐ பிலாங் டு இந்த லாயர் ஃப்ராட்டர்னிட்டின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க. லாயரோட குழுல நான் சொந்தமானவன், நான் உறுப்பினர். ஐ பிலாங் டு இட். இப்போ வந்து ஐ பிலாங் டு த பார் அசோசியேஷன் சொல்லாம கவிதா மேம்? சொல்லலாம் சார். அருமை அருமை. ஐ பிலாங் டு த பார் அசோசியேஷன், அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸோ ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் தான். பட் இந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். We'll go with Sumati ma'am 19. I blame on him. Blame அவன் மேல பழிய போடுறேன், அவன் மேல பழிய போடுறேன். நல்லா பாருங்க, blame on. இந்த மாதிரி வார்த்தையில தப்பு பண்ணாம தப்பிச்சு வந்துக்கணும். சூப்பர், சூப்பர் சூப்பர். நான் அவன் மேல அவனை பழி போடுறேன், அவன் மேல பழி போடுறேன், அவன் மேல பழி போடுறேன். எஸ். புவனேஸ்வரி நம்பர் 20. I boast as him. Sir, boast By means him? sir, boast. போஸ்ட்னா அவனை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறது. I boast by about him. About him. இந்த மாதிரி வர்றப்ப about தான் வரும். ஐ போஸ்ட் about himனாக்கா அவனுடைய புராணம் பாடுறது, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்கள பத்தி சொல்லுவாங்கல்ல, பத்தி பெருமை பேசுறது. சூப்பர். அடுத்த கிளாசிக் ஒன் கவிதா மேம் 21 கிளாசிக். அது borrow to him sir. இல்ல, பாரோன்னு வந்தாலே இந்த வார்த்தை தான். பாரோன்னு வந்தாலே இந்த வார்த்தை தான். I borrow from him, sir. From him. ஞாபகம் வச்சுங்க. அவன்கிட்ட கடன் வாங்குறேன், அவன்கிட்ட கடன் வாங்குறேன், நான் அவன்கிட்ட கடன் வாங்குறேன். அது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணிட்ட பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரொபோஷனை கஷ்டமா போடாம அந்த 4வது காலம் பாருங்க, பக்காவா ஹிம் 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 டி 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 இவ்வளவுதான் இருக்கும். இங்கிலீஷே அவ்வளவுதான். அதுதான் ப்ரொபோஷன். பாருங்க, இங்க ப்ரொபோஷன் வந்து இங்க வந்து ப்ரொனவுன் வந்து உட்காருதா, ப்ரொபோஷனா. இங்க பாருங்க, திருப்பி ப்ரொனவுன் பாருங்க, ப்ரொனவுன் ப்ரொபோசிஷன் ப்ரொனவுன். இங்க டென்ஸ், அவ்வளவுதான். எப்பயுமே நான் சொல்றேன், 3 விஷயம் நல்லா தெரியணும். டென்சஸ் நல்லா தெரியணும், ப்ரொபோஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியணும், ப்ரொனவுன் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியும். முடிஞ்சு போச்சு, இங்கிலீஷ் முடிஞ்சு போச்சு. ஐ பாரோன்னு வந்தாலே ஃப்ரம் ஆணி அடிச்ச மாதிரி தெரியணும். நம்ம ஒரு கிளாஸே இதில் எடுத்துருக்கோம், 100 மேல போறப்ப பாரோன்னு இதுல வந்திருக்கும் டெஃபினட்டா. புவனேஸ்வரி அந்த 22 23 சொல்லுங்க. எதுக்கோ 2 போட்டிருக்கேன். ஒண்ணு I சொல்லுங்க. care of him. நோ ஆஃப் 2 இருக்கு, 2 தடவை ஆஃப் வராது எதுவும். For him. I care for him. சூப்பரா ஒண்ணு சொன்னாங்க. ஐ கேர் ஃபார் ஹிம். ஐ கேர் ஃபார் ஹிம். அவனுக்கு நான் கேர் பண்றேங்கிறது ஒண்ணு, ஃபார்ங்கிறது அவ்வளவு பெரிய வார்த்தை. Sir, I take care of him சொல்றாங்களா சார்? அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சொல்லுங்க. I take care of him சொல்றாங்களா சார்? வேற. டேக் கேர்ங்கிறது இந்த ஒரு பர்టిక్యులர் இதுல நான் டேக் கேர் பண்ணேன். கேர்னா வாழ்க்கை ஃபுல்லா ரொம்ப பெரியது. ஐ கேர் ஃபார் பொதுவான ஒரு விஷயம். ஐ டேக் கேர்னா இப்போ ஒரு இஷ்யூ அவனுக்கு இருக்கு, நான் இப்ப பாத்துக்கிறேன் அத அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கு ஆஃப் வருங்க சார், இதுக்கு வராது. டேக் கேர், ஐ டேக் கேர் ஆஃப். அப்போ வந்து டேக் தான் verb, இது கேரே verb, கேரே verb. அப்ப ஃபார்ம்னு மாறிடுது. இப்ப கோடேஸ்வரன் சொல்லுங்க, இன்னொன்னு என்னவா இருக்கலாம்? I care about him. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். அவ்வளவுதான். அவனை பத்தி நான் வந்து கவனம். ஐ கேர் அபவுட் ஹிம்னா ஒரு கவலையோட பேசுறது. ஐ கேர் ஃபார் ஹிம்னாக்கா நான் தைரியமா உன் கூடவே இருக்கேங்கிறது. இது பார்க்கலாம். சுமதி மேம் 24. சார், I go inside with him சார். அருமை. ஐ கோ இன்சைட்னா 2 பேரும் ஒரே சமயத்துல, அவனும் வர்றான் நானும் வர்றேன், அவனும் போறான், அவனும் அந்த ஆபீஸுக்கு போறான், நானும் ஆபீஸுக்கு போறேன், அவனும் அந்த மளிகை கடைக்குள்ள என்ட்ரு ஆகிறான், நான் ஐ கோ இன்சைட் வித் ஹிம். அவன் போன சமயத்திலே நான் போறது. சோ ஒத்திசைவு அப்படி போற சமயத்திலே போறது. ஐயா 25 சுமதி மேம். சார், collide means சார்? கொலையில மோதிக்கிறது. சார், மோதிக்கிறது. இப்ப டெய்லி ஹிந்து பேப்பர்ல பார்த்தா இருக்கும், ஏதோ ஒரு ஊர்ல 2 வண்டி மோதிக்கும். ஓகே சார். I collide about him சார். இல்ல, with him. எக்ஸாம்பிள் 2 எல்லாம் ரொம்ப க்ளோஸா கேட்பாங்க. 2 வித் 2 கொலைடிங் வித் தான் வரும். 2 எந்த காரணத்தை மட்டும் போட்டக்கூடாது. அந்த 2 புவனேஸ்வரிக்கு அது ஒரு இதுவா இருக்கு. 10ல 8 2 சொல்றாப்புல, 2 கட் பண்ணணும். 26 புவனேஸ்வரி.
I commend dash him. Yeah. On, sir, on. On him. கமெண்ட் வந்து இதுதான் வரும். என்ன வரும்? அபிராமி மேம் ஏதோ சொல்ல வராங்களே. On, sir, on. ஆன். எப்பயுமே கமெண்ட்டுக்கு ஆன் தான். ரொம்ப முக்கியம். வேர்போட அட்ஜெக்டோட வேர்ப் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். ஆனா வந்து தமிழ்ல தெரியணும், உள்வாங்கிக்கணும். ஆனா இங்கிலீஷுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஐ கமெண்ட் ஆனும் அப்படின்னா புவனேஸ்வரி என்ன அர்த்தங்க? ஐ கமெண்ட் ஆனும்னா என்ன அர்த்தங்க? நான் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் பாத்தீங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்றேன். பெரிய சப்ஜெக்ட் போட தேவையில்லை. ஐன்னு போட்டுட்டேன். பெரிய விமர்சனம், sir. ஹிம்முன்னு போட்டேன். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். விமர்சனம். அவன் கமெண்ட் ஆகணும்னா அவனை பத்தி கமெண்ட் அடிக்கிறேன். அவனை பத்தி விமர்சனம். விமர்சிக்கிறேன். அவனை பத்தி விமர்சனம். விமர்சிக்கிறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். Now 27 அபிராமி மேம். Comply with the rules, sir. சூப்பர். கம்ப்ளைண்ட்னால வித் கம்ப்ளைண்ட் என்னங்க? இதுங்க சார், படார்னு ஃபாலோ வார்த்தை அடிக்கணும். அந்த வார்த்தை அடிக்கணும். இணங்கி ஃபாலோ பண்ணி ஒத்து போறது முடிஞ்சிச்சு. ஒரு வழக்கு தமிழ்ல சொல்லணும்னா இதுதான். ஒத்து போறேன், நான் ஒத்து போறேன் அப்படின்னா அவனுக்கு அந்த குரூப்புக்கு அப்படியே மைண்ட்ல போய் உட்காரணும் அந்த வார்த்தை. கம்ப்ளைண்ட்னா கம்ப்ளைண்டே பண்ணாம இருக்கிறது தான் கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தா கம்ப்ளைண்ட். ஒத்து போறது இதுக்கு ஆப்போசிட் கம்ப்ளைண்ட். இது வந்து நான் இதோட ஆப்போசிட் கம்ப்ளைண்ட். வெரி குட், வெரி குட். இது புரியுதுங்களா புவனேஸ்வரி? தமிழ்ல சொல்ல முடியுமா? ஐ கம்ப்ளை வித் தி ரூல்ஸ் என்ன? நான் அந்த விதியுடன் ஒத்துப்போகிறேன். விதியோட ஒத்து போறேன், அவ்வளவுதான். இந்த ரூல் இருக்கு, அந்த ரூலோட ஒத்து போறேன். இதுதான் கொள்கை, இந்த கொள்கையோட ஒத்து போறேன், அவ்வளவுதான். புடிச்சு போச்சு. சூப்பர், சூப்பர். கவிதா மேம், முக்கியமான வார்த்தை இது, ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதெல்லாம் நம்ம பொதுவா இந்தியன்ஸ் தப்பு பண்ணுவோம். Concentrate on that, sir. On that, super, on that. In that எந்த காரணத்திலையும் போட்டக்கூடாது. On that டார்கெட்டிங் வந்து on the கான்சென்ட்ரேட். அதுல வந்து என்னோட கவனத்தை முழுவதையும் குவிக்கிறேன். புவனேஸ்வரி நம்பர் 29. I consent dash it. கன்சர்ன் வந்தாலே எப்படி ஒரு அட்ஜெக்டிவ் அங்க மாத்தி பண்ணீங்க, இங்க வெர்பா வருது, அவ்வளவுதான். I concern about it. அவ்வளவுதான். இந்த கன்சர்ன் அபவுட் மாரி கன்சர்ன் அபவுட், அவ்வளவுதான். அங்கிருந்து நீங்க எடுக்கலாம், சில வெர்பு தான் டஃப்பா இருக்கும். கவிதா மேம் 30. Confide. Sir, confide means sir. கன்ஃபைட்னா நம்பிக்கை வைக்கிறது. அதுதான் கான்ஃபிடென்ட்டா வருது, மாறுது. கன்ஃபைடட், கன்ஃபைடிங், கன்ஃபைட்ஸ். கான்ஃபிடன்ஸ், கான்ஃபிடென்ட், கான்ஃபிடென்ட்லி. அதான் இந்த ஃபேமிலி. புவனேஸ்வரி தான் சொல்லுவாங்க. ஆனா சார், இல்ல கன்ஃபைட் in him. ஃபெய்த், கான்ஃபிடன்ஸ், ட்ரஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இன்னுதான் வரும். இதை பார்த்துடலாமா? பார்க்கிங் லாட்ல போட்டுடலாமா குயிக்கா? Let's do it very quickly. Let's do it. Confide. குயிக்கா முடிச்சிடலாம். Confide, confided, confided, confiding, all right, confides. Number 6, big one. என்னது? நவுன் என்னங்க? குயிக்கா சொல்லணுமே, அமைதியா இருக்கமே. எஸ் சுமதி மேம். Confide. Confidence. Confidence, yes, sir. Adjective easy, sir. Adjective easy. Confident. Confidently. Easy, ரொம்ப easy. Confidently. Yeah. So இதுக்கு ஏத்த மாதிரி பாக்கி ஈஸியா வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிளா போயிட்டே இருக்கலாம். It's not a big deal at all. Confide, confided, confided, confiding, confides. Confides. அபிராமி மேம் இது ஓகே, புரியுதுங்களா? சார், எஸ் சார், புரியுதுங்க. Very good. இந்த ஃபேமிலி தான் கரெக்டா பார்க்கணும். Always remember that. Yes, Kavita ma'am, 31. congratulate. I congratulate on his victory. Super.
நோட் பண்ணிக்கணும், கரெக்டா இது பண்ணிக்கணும். இந்த என்னோட நோட்ஸ்ல அனுப்புனாலும் அதை பத்தி நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. உங்க நோட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அழகா அவங்க புவனேஸ்வரியும் சுமதியும் எனக்கு இது பண்ணி அனுப்புனாங்க. அந்த ஆடியோ கட் பண்றது புவனேஸ்வரியோட ப்ரொனன்சியேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளவுதான், பேஸ் கம்ப்ளீட்டா செட் ஆயிடுச்சு. இனிமே என்ன ஒர்க் பண்ணாலும் அது மேல மேல அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போகும். புவனேஸ்வரி 31 எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க? ஐ கங்க்ராச்சுலேட் ஆன் ஹிஸ் விக்டரி. Victory meaning, sir. வெற்றி. வெற்றியை வாழ்த்தினேனா சார்? Our victory. வாழ்த்துகிறேன். அவரோட வெற்றிக்கு நான் வந்து வாழ்த்துகிறேன். அவர் வெற்றி பெற்றதற்காக அவரை வாழ்த்துகிறேன். அப்படி தமிழ் வந்து விழணும், அப்பதான் தாய்மொழி வந்து விழணும். அதான் படைப்பாற்றலோட உச்சம். அதான் படபடன்னு இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க அப்படியே. 32 புவனேஸ்வரி. I consent dash it. About வருமா sir? கன்சர்ன்ல மீனிங் என்னன்னு சொல்லுங்க. அக்கறையா சார்? இல்ல, அது கன்சர்ன், இது கன்சென்ட். யாருக்கா சொல்ல முடியுமா? கவிதா மேம் சொல்ல முடியுமா? ஒப்புதலா சார்? ஒப்புதல். ஒப்புதல். இதெல்லாம் லீகல் வேர்டு அடிக்கிறாங்க பாருங்க. ஐ கன்சென்ட் டு இட். I consent to it. லீகலா வராத வார்த்தையே வர, லீகலா எல்லா வார்த்தையும் வந்துடும். சூப்பர் அபிராமி மேம். நெக்ஸ்ட் ஒன் 33. 32 நோட் பண்ணிக்கங்க. ஐ கன்சென்ட் டு, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன், ரொம்ப முக்கியம். நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். 33. Count in him. ஓ Count on. Count in. கவுண்ட் ஆன். On him. Count on. Sir, எண்ணிக்கை. இல்ல கவுண்ட் தான் எண்ணிக்கை. கவுண்ட் ஆன் அப்படியே மாறிடும். ஓ, நம்புதலா சார்? அவன் நம்புறேன், அவனை நம்புறேன், count on. அவனை நம்பிதான் இருக்கேன். கவுண்ட் ஆன். ஐ ரிலே ஹிம், ஐ டிபெண்ட் ஆன் ஹிம், ஐ ட்ரஸ்ட் ஹிம், ஐ ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம். பெரிய வார்த்தை கவுண்ட் ஆன், ரொம்ப பெரிய வார்த்தை. நோட் பண்ணிக்கிங்க கவுண்ட் ஆன். எல்லா இங்கிலீஷ் வார்த்தையும் வந்துகிட்டே இருக்கும். நோட் பண்ணி. Okay. 34 சுமதி மேம். I deal with it. சூப்பர் சூப்பர். நம்ம பார்க்க அதை அணுகுகிறேன். டீல் வித்னா அதை நான் அணுகுகிறேன். நான் ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்லாம் சிம்பிளா போட்டிருக்கேன் பாருங்க. ஏன்னா மெயின் ஃபோக்கஸ் வேர்ப், அந்த ப்ரொபோசிஷன் தப்பு பண்ணாம போயிடணும். நீங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து பெருசா தப்பு பண்ண மாட்டீங்க, ஏன்னா இருக்கிறதே கொஞ்சம் வார்த்தை தான். ஆனா அந்த வேர்போட ப்ரொபோசிஷன் கரெக்டான காம்போ தெரியும். ரைட். 35 சுமதி மேம் again. I decide about it, sir. Sir, I decide about it. சூப்பர். அது லூஸ் வேர்ட்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும். ரொம்ப கரெக்டா வார்த்தை வராது, அப்புறம் பார்த்தா அது அபவுட்டா இருக்கும். சூப்பர். ஐ டிசைட் அபவுட் இட். வெரி குட். அதை பத்தி நான் தீர்மானிக்கிற முடிவு பண்றேன் அப்படிங்கிறது. சூப்பர். புவனேஸ்வரி 36. I depend dash him on him. அங்க டிபெண்டன்ட் வந்தா அப்படி வருது. அவ்வளவுதான். அங்க டிபெண்டன்ட் வந்தது. சூப்பர். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. படார்னு அடிக்கணும். ஐ டிபெண்ட் ஆன் him. நான் அவனை சார்ந்து இருக்கேன். நான் அவன் சார்ந்திருக்கிறேன். சூப்பர். ஐயப்ராஜ் சார் 37. So I devote days studies. Two what sir? Two studies. Devote வந்து adjective ங்க. devote வருது பாருங்க, நச்சு வருது. இப்ப தமிழ்ல சொல்லுங்க devote to studiesனா. நான் பக்தியுடன் நான் படிப்புக்கு பயபக்தியோட இருக்கேன். எனக்கு படிப்பு பயபக்தியோட இருக்கேன். முழுசா டெடிகேட்டட விட இன்னும் பெருசு. என்ன அர்ப்பணிச்சிட்டேன் படிப்புக்காக. I devote to studies. Very good. Kavita ma'am 38. Discuss with him. With him. தமிழ்ல அவருடன் நான் அவருடன் ஆலோசிக்கிறேன்னு கூட போடலாம். ஆலோசிக்கிறேன். சோ விவாதத்தை விட ஆலோசிக்கிறேன் கொஞ்சம் லைட் வேர்ட், அதே போட்டுக்கலாம். வெரி குட். புவனேஸ்வரி 39. I elaborate dash that
ட்ரீம் ட்ரீம் I விட்டுட்டீங்க dream. ட்ரீம் Dream. I dream. I dream with it. I dream dash it. On it. ட்ரீம் ஆன் I will dream about it. I am dream about it. about it About it, sir. Dream. yeah, about it வந்து கொஞ்சம் பெட்டர் வேர்டு. ஒரு சில குயிக் சொல்லணும் கேப் விட்டுருப்பாரு. ஐ ட்ரீம் அபவுட் இட், அதை பத்தி நான் கனவு காட்டுறேன், அதை பத்தியே கனவு காட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான். 40 கவிதா மேம். அக்கிலுக்கு அதுக்கு வேர்டு வருது பாருங்க உங்களுக்கு ஏத்த மாதிரியே. ட்ரை பண்ணுங்க, சப்பானா போயிட்டு போகுது, சப்பானா போயிட்டு போகுது. Elaborate Half us. Right, half it that. ஏதோ ஒண்ணு சொல்றாங்க Elaborate on that. Elaborate on that. இவங்க மீனா, இவங்க கவிதா மேம் ஏதோ சொன்னாங்க, எனக்கு கரெக்டா கேட்கலையே. elaborate on that. எலாபரேட் ஆன் தி ஐயப்ராஜ் சார் என்ன சொன்னீங்க நீங்க? Sir, நான் half சொன்னேன் sir. இல்ல Half or half. எலாபரேட் ஆன் தான் போடணும். நான் ஏதோ ஒரு வகையில ஆஃப் மைண்டுக்குள்ள முடியாதும் தமிழோட பாதிப்பு இருக்கும். ஆனால் எலாபரேட்னா ஆன் தான் அப்படியே உங்களுக்கு திங்கிங் லாங்குவேஜ்லயே கொண்டு வந்து எலாபரேட்னா ஆன், கங்க்ராச்சுலேட்னா ஆன், டிபெண்ட்னா ஆன், ஏகப்பட்ட ஆன் வரும். அட்ஜெக்டிவ்ல ஆன் ரொம்ப குறைச்சலா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா வேர்ப்ல ஆன் அதிகமா இருக்கும். ஏன்னா அது மேல ஆக்ட் பண்ணுவோம், அது மேல ஆக்ட் பண்றது, அந்த ஆக்ட் பண்றது தான் வேர்ப். சூப்பர். 41 கவிதா மேம். From escape from that. சூப்பர். அதுல இருந்து நான் தப்பிக்கிறேன். சூப்பர் சூப்பர். 42 அப்துல் மேம். I forget about that. ஓகே. forget about that. I forget about it. நான் அதை மறக்கிறேன். நீங்க தமிழ்ல சொல்லி நான் பார்க்கணும். alright. Now Abraham ma'am 43. Sir, I glance. Sir, glance means. Glanceல பார்க்கிறது, குயிக்கா பார்க்கிறது. Okay. 2 கிம்மா sir. 2. இல்லையே, Sir, on. நானே க்ளூ கொடுத்துட்டேனே. Glance on him. கொடுத்துட்டேனே. Sir, again. பார்க்கிறது, குயிக்கா பார்க்கிறது. About sir. About. போறேன்னு சொன்னாங்க. தமிழ் பண்பாட்டுல இந்த வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தையே இல்ல, தமிழ் வார்த்தையாவே மாறி போன ஒரு வார்த்தையாச்சு அது இல்லைங்களா? சுமதி மேம் கேள்விப்பட்டீங்களா? ஒரு கிளான்ஸ் Off him, sir. பார்க்கிறது, பார்க்கறதுக்கு வரதான் இதுக்கு வரும். 2. Sir, with glance at. Okay. நோட் பண்ணிக்கங்க. look at, glance at, stare at, மறைச்சு பார்க்கிறது. Glance at it. Okay. Yes, லேட் ஆயிடுச்சுங்களா? ஈஸ்வரன் சார் லேட் ஆயிடுச்சுங்களா? ஈஸ்வரன் சார் ப்ரொபோசல் தான் அடிக்கிறோம். ஒரு அடி அடிச்சிருந்தீங்களா? 44 ஈஸி தான், பண்ணிட்டீங்களா? 44 பண்ணுங்க பார்க்கலாம். I graduate. I graduate. Graduate, yeah, பண்ணி In the university sir. From From sir. the In the university. From the university. Super. I graduate from the university. அங்க வந்து நான் அங்க வந்து பட்டதாரியா வெளில வரேன். சூப்பர் சூப்பர். டொனேஷன் 45. I guess dash that. I guess Yes, for that. ஓ பார்ல I guess about that. about ரொம்ப லூஸ் வளாச்சா. two letters ட்ரை பண்ண Sir, முடியுமா? on. that வராதே, on that வராதே. Guess of that. At. that தான் வரும். I guess that தான் கரெக்ட்டா Guess வரும். that. Okay. நோட் பண்ணிக்கணும். தமிழ்ல சொல்ல முடியுமா? யாராவது பக்கத்துல சொல்ல முடியுமா? அதை யோகிக்கிறேனா சார்? அதை நான் யூகிச்சு சொல்றது தான். சூப்பர். நம்பர் 46 ரொம்ப ஈஸி. இன்ஃபினிட்டிவ் வெர்ப் வருது பாருங்க, கோ வருது பாருங்க. I happen to go sir. 2. இன்ஃபினிட்டிவ் வெர்ப் வருது, ரொம்ப ரேர் அக்கரன்ஸ். I happen to go. 47 கவிதா மேம். இந்த மாதிரி வார்த்தைலாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது பாருங்க நவுன வெர்ப் ஆக்கியிருக்காங்க. பாருங்க. From sir. From. ஹெட்னா என்ன அர்த்தங்க இங்க? I head. I head for the destination. அப்படின்னா என்ன அர்த்தம்?
என்ன சார் அர்த்தம்? அது ஹெட் மட்டும் மீனிங் தெரியல சார். டெஸ்டினேஷனுக்காக நான் வழி காட்டுறது சார். அந்த டெஸ்டினேஷன் நோக்கி போறது ஹெட்டிங்னா ஓகே ஓகே. ஐ ஹெட் ஃபார் த டெஸ்டினேஷன். அது எழுதிக்கிங்க. ஹெட்னா அது ஃபார் தான் வரும், வேற எதுவும் வராது. அது எழுதிக்கிங்க. இந்த மாதிரி வார்த்தை முக்கியம். நீங்க அப்படியே கடந்து போயிடக்கூடாது. டெஸ்டினேஷன் என்ன சார்? டெஸ்டினேஷன்ல போய் சேர்ற இடம். போய் சேர்ற போய் இடம். சார். ஓகே ஓகே. I head for the destination. All right. I help சொல்ல முடியுமா? on the I help with that. With that. இந்த ஒரு 14-15 மட்டும் இந்த கேட்டகரியில இருந்து ஒன்று எடுத்துப்போம். எடுத்து அது பண்ணிடுவோம். 9:30 பண்ண போறோம் அதையும். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அது. இப்போ கொஞ்சம் 48 கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். அதை லைட்டா மாடிஃபை பண்ணி ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் உள்ள கொடுத்தோம்னா ஈஸி ஆயிடும். 49 அபிராமி மேம். I hide with him. இல்லையே. I hide from him sir. I hide from him. From him. விலகி போறது. ஐயோ. புவனேஸ்வரி I hide from him னா என்ன அர்த்தங்க புவனேஸ்வரி? அவன் கிட்ட இருந்து மறைஞ்சு போறான். அவன்கிட்ட இருந்து நான் விலகி போறான். எங்க விலகி போறது? ஹைட் தானே சொல்றேன். ஒளிஞ்சிருந்தேன். மறைக்கிறேன். அவன்கிட்ட இருந்து நான் மறைக்கிறேன். அவன்கிட்ட காட்டாம மறைச்சுக்கிறேங்கிறது தான் I hide from him. சுமதி மேம் 50. I hint to him sir. No. him, sir. வராது. For him, sir. வராது. Hint for. வராது. மூன்றுனால இந்த மாதிரி அபிராமி மேம் ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா? பர்சனா இருக்கே எல்லாருக்கும் ரீடிங் இருக்கே. அட்டு வருமா சார்? அட்டுக்கு அட்டுதான். சோ அதனாலதான் அது வந்து தொழில்படுத்த கூடாது. இந்த verb plus preposition, adjective plus preposition, adverb plus preposition, noun plus preposition இது மொத்தமே ஒரு 400-500 ஃப்ரேஸ் தான் இருக்கும். அப்படியே சார் அவனுக்கு நம்ம அது கூட அட்டு தான் வருவாங்க சார். அவருக்கு அப்படின்னா நான் அவருக்கு ஹிண்ட் கொடுக்குறேன், ஒரு குறிப்பு கொடுக்குறேன்னு போது கூட அட்டு தான் வரும். அட்டு தான் வரும். இந்த ஹிண்ட் வர அட்டு வரும். ஓகே சார். எஸ். திருப்பி லீகல் வேர்டு. கவிதா மேம் இத படிங்க பாப்பா. 51. implicate on it சார். இம்ப்ளிகேட்னாக்கா அத இம்ப்ளிகேட்னா அந்த இணைக்கிறது. அத தொடர்பு படுத்துறது. அருமையா சொன்னாங்க. இணைக்கிறது. இம்ப்ளிகேட் பண்றது. அதுல தொடர்பு படுத்துறது. அதுல படுத்துறது. implicate in it சார். in it. வெரி குட். இம்ப்ளிகேட்னா உள்ள போயிடுறது பாருங்க. இம்போஸ்னா வெளியில, இம்ப்ளிகேட்னா உள்ள. சரிங்களா? சோ இம்போஸ்னா வெளியில இருந்து பிரஷர் கொடுத்து, இம்ப்ளிகேட்னா உள்ள போய் தொடர்பு பண்றது. இப்ப பாருங்க. அப்ப இம்போஸ்க்கு என்ன வரும்? ஆன் வரும் சார். ஆன் வரும். இம்ப்ளிகேட்டுக்கு இன், இம்போஸ்க்கு ஆன். என்ன இங்கிலீஷ் பாத்தீங்களா? இம்ப், IMP, இம்ப்ளிகேட், இம்போஸ். ஆன் இங்க பாருங்க. இம்பல்ல இதுல ஒரு ஐ இருக்கு பாருங்க இன்னுக்கு. இதுல பாருங்க ஒரு ஓ இருக்கு பாருங்க ஆணுக்கு. என்ன அருமையா பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? ஐ இருக்கா இன்னுக்கு. இதுல ஓ இருக்கு. என்ன அருமையா பண்ணிருக்காங்க பாருங்க. 53 கவிதா மேம் அகைன். பிக் லீகல் வேர்ட். பெரிய கேஸ்ல எல்லாம் வர லீகல் வேர்ட் இது. இன்ஃபர்னா என்ன அர்த்தங்க? இன்ஃபர்னா என்ன சொல்றது? அனுமானிக்கிறதா சார்? அனுமானிக்கிறதை விட இன்னொரு முக்கியமான வார்த்தை இதுல ரொம்ப இதா இருக்குது. ஒரு வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. இன்ஃபர். தீர்மானிக்கிறதா? இல்ல இன்ஃபர். இதுல இருந்து நீங்க என்ன இன்ஃபர் பண்றீங்க? தெரிஞ்சுக்கிறீங்க சார். என்ன இன்ஃபர் பண்றீங்க? I infer from it. ஆமா. சூப்பர். இன்ஃபர்னா என்னங்க அர்த்தம்? Infer from it. இதுல இருந்து நான் என்ன யூகிக்கிறேன் அப்படிங்கிறது. பெற்றுக்கொள்வதா? கெட்டிங் மாதிரியா சார்? இன்ஃபர்னா இலைமறைக்காயின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ஃபர்னா இன்டைரக்டா அவங்க சொல்லுவாரு. அத வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நீ இப்படித்தானே சொல்ற, நீ இதுதானே சொல்ற
இதை தானே நீ இன்ஃபர் பண்ற, இதை தானே சொல்ல வர்ற அப்படிங்கிறது. அவங்க உருவத்தையோ இல்ல ஏதோ ஒன்று வச்சு அவங்க சொல்லுவாங்க. ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படின்னா அது நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுவோங்க அதுல இருந்து? ஒரே கல்ல 2 மாங்காய்ங்கிறது என்ன இன்ஃபர் பண்ணுவோம்? ஒரே செயலை செஞ்சு 2 வித ரிசல்ட் கிடைச்சிடும், ரைட்? ஒரே கல்ல அது இன்ஃபர். நம்மளா என்ன இன்ஃபர் பண்றோம், நம்மளா அதுல இருந்து என்ன கருத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் இன்ஃபர். சூப்பரான வார்த்தை அது. அடுத்தது பாருங்க, எல்லாத்துலயுமே வந்து ஒரு லெட்ஸ் கோ வித் புவனேஸ்வரி. 54. I insist that that I insist about that. I insist on that. தமிழ்ல என்னங்க? Insist on that. Sir, வலியுறுத்தது. வலியுறுத்துதல். அறிவுறுத்துறது. இன்சிஸ்ட்னாலே ஆன் தான், கன்சிஸ்டன்ட்னாலே ஆஃப் தான். இன்சிஸ்டன்ட்னு வந்தது பாத்தீங்களா, நீங்க வெள்ளிக்கிழமை கிளாஸ்ல வந்திருக்கோம். இன்சிஸ்டன்ட்னு அதே ஆன் தான், அங்க அட்ஜெக்டிவ் ஆன் வருது, இங்க அதே வார்த்தை வேர்புக்கு வருது. அங்க வந்ததே தான் இங்க வந்திருக்கு. 55 ஐயப்பராஜ் சார். I involve dash that. அங்கேயும் இன்வால்வ் வந்தது. I involve in that. In that, sir. I involve in. இன்வால்வ், இன்ட்ரெஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளோ வார்த்தை அதுல வரும். ஐ இன்வால்வ் இன் தட், நான் அதுல ஈடுபடுகிறேன். பங்கேற்கிறேன். ஈஸ்வரன் சார். I know about him, sir. About சொல்லுங்க. about him. I know about him. சூப்பர். அவனை பத்தி எனக்கு தெரியும். இப்ப இது விட்டுலாம், ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க சொல்லுங்க போதும். ரெண்டாவது வேற மாதிரி நான் கனெக்ட் பண்றேன். லாஃப். I laugh at him. ஸ்மைல் மாதிரி லாஃப் அட் ஹிம். லிசன். To sir, to him. I listen to him. எப்பயுமே லிசன் டு ஹிம், லிசன் டு தி மியூசிக், லிசன் டு. கேக்குறேன், லாஃப் அட், லிசன் டு. வா, கொஞ்சம் கஷ்டமானது பார்த்துடலாமா? அபிராமி மேம். 60. Sir. கொஞ்சம் கஷ்டமானது. I long லாங் for him. with him, sir. For him. I long for him. ஒரே ஒரு கேட்டுருவோமா, என்ன கெஸ் பண்ணிருக்காங்க? லாங்னா என்ன அர்த்தமா இருக்கலாம்? Sir, அவன் கூட பயணிக்கிறது I long with. அதை விட முக்கியமான உணர்வு அதை சொல்லுது. தூரத்தை மட்டும் இல்ல. ஐ லாங் ஃபார் ஹிம். அவனுக்காக Waiting. ஏங்குகிறேன். I long for him. எப்ப வருவான் அப்படிங்கிறது ஐ லாங் ஃபார் ஹிம்னா அவனுக்காக. இப்ப சங்க தமிழ்ல இந்த லாங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். Long. அவ்வளவு முக்கியமான வார்த்தை தமிழ்ல. I look for him. ஏக்கத்தோட I look for him. லாங். இந்த நீளம்ங்கிறது ஒரு மீனிங், இன்னொரு ஏக்கத்தோட காத்திருக்கிறது. எஸ் புவனேஸ்வரி. 61. I look at him. புவனேஸ்வரி again. 62. I marvel about him. இல்ல, பெரும் ஆச்சரியம் அவன் எனக்கு. நான் அவனை பார்த்து பெரும் ஆச்சரியப்படுகிறேன், பெருசா ஆச்சரியப்படுகிறேன். At him. அதான் மார்வல் அடிமா. ஏங்க அப்பா, என்ன மாதிரி ஆள்றா அவரு. ஐ மார்வல் அட் ஹிம். ஐ மார்வல் அட் ஹிம். ஐ லுக் அட் ஹிம். ஐ மார்வல். லுக் அட் ஹிம்ல நார்மலா பாக்குறது, மார்வல்னா பயங்கரமா பாக்க. கவிதா மேம், உங்க வார்த்தை வந்துடுச்சு, லீகல் வார்த்தை. Object. எஸ் கவிதா மேம், குயிக்கா சொல்லணுமே. இது இந்த டைமே எடுக்க கூடாது, அடிக்கணுமே, ஒரே அடி அடிக்கணுமே. I object to him. ஆமா, அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவரான அப்ஜெக்ஷன் இல்லாம அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். கவிதா மேம் என்னாச்சு? 64 ட்ரை பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை நீங்க. இப்பனாவது பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. Participate on. எப்பயுமே நீங்க பார்த்து எழுதவோ பேசவோ பயன்படுறப்போ படாது மைண்ட்ல ஓடும். பார்ட்டிசிபேட்ல பிளஸ் ப்ரொபோஷன் இன்னுதானே வரும்னு. அடுத்து உடனே இன்னுதான் போடும் மைண்ட். அவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம். ஒரு வாட்டி ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது.
அது கெட்டதோ நல்லதோ அப்படியே ஓடிட்டே இருக்கும். பயங்கரமா ஓடும். 65 எல்லாரும் பே பண்றோம். பே பண்ணிக்கிட்டே இருக்கோம். சார் வாய்ஸ் நாட் கிளியர் சார். ஒரு மாதிரி ஆடியோ ஒரு மாதிரி இருக்கு. ஆடியோ இங்க இல்ல, எனக்கு ஓகேவா தான் தெரியுது. அதான் சார் வேற யாரோ ஒருத்தர் டிஸ்டர்ப் ஆகுது கொஞ்சம். ஒரு ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகுது. ஆனா முடிஞ்சளவு எல்லாரும் மியூட்ல போடுறாங்க. இருந்தாலும் அது கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். புவனேஸ்வரி, ஐ பே டேஷ் குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். I pay for him சூப்பர். to ஐ பே ஃபார் ஹிம். ஐ பீர்னா பாக்குறது, ஒரு மாதிரி பாக்குறது, எட்டி பாக்குறது, பீக் மாதிரி தான் இது. ஐ பீர் டேஷ் ஹிம். சுமதி மேம், சார் பியர் மீன்ஸ் சார் பாக்குறது தான். ஐ பியர் அட் ஹிம். அட் ஹிம், லுக் அட் ஹிம், பேர் அட் ஹிம் எல்லாம் பண்ணாதான் வரும். ரைட். 67. I play on him with him. அதோட I play with him. with him. Very good. Super, Ayyabraj sir, 68. Point At him, sir. No, Roddy. Atta, sir. At him. At Point to do. Super, super. Kavita ma'am, 69. for அவ்வளவுதான். ப்ரே ஃபார் ஹிம். எங்க Pray for him. ப்ரே ஃபார் லேட் ஆகக்கூடாது, லேட் ஆகிடக்கூடாது. ரொம்ப ஈஸியானது ஈஸியா பண்ணிடணும். கவிதா மேம் இருக்கீங்களா? இருக்கேன் சார். ஐ ப்ரே ஃபார் ஹிம் ஓகேங்களா? நோட் பண்ணிருக்கேன் சார். 17 சொல்லிடுங்க. ப்ரிப்பேர் டு ஹிம். ஏன் 2 வருது? ஏன் 2 வருது? For him. For him. ஃபார் ஹிம். பாருங்க, அவசரப்பட்ட கூடாது. அது மாதிரி 2 எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண கூடாது. ஐ ப்ரைட், ப்ரைடு, ப்ரைடட், ப்ரைடுன்னு வராங்க. இதான் ப்ரௌடா மாறுதுங்க. Of him. I pray about him. About him. about இல்ல him. இல்ல At sir. At. Sir on him. I prayed on him. ப்ரைட் ஆன் நோட் பண்ணிக்கீங்க, நோட் பண்ணிக்கீங்க. ஓகே, புவனேஸ்வரி கேட்கலாமா? அங்க அப்ஜெக்டிவ்ல இருந்து எடுத்து விடுறாங்களான்னு பாப்போமா? 72 புவனேஸ்வரி. I prohibit for doing. ப்ராகிபிட்னாலே இந்த வார்த்தை தான் வரணும். இந்த From doing. I prohibit from doing. ப்ராகிபிட்னா நோட் பண்ணீங்க, எல்லாரும் நோட் பண்ணீங்க. ப்ராகிபிட்னாலே வரணும். அங்க ப்ராகிபிட்டட் பார்த்துமே அதே தானே. ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே, ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே. இன்னும் நிறைய வார்த்தை பார்க்க போறோம். அங்க இருந்து ப்ரொடெக்ட் பாருங்க, அங்கேயே புவனேஸ்வரி அங்க பார்த்ததுதான். I protect. If from it, sir. அங்க இருந்து பார்த்ததுதான். அங்க பார்த்தா இங்க கண்டுபிடிச்சிடலாம். 74 கொஞ்சம் வித்தியாசமானது. அபிராமி மேம் கேட்டுருவோம் கொஞ்சம். Sir, I protest for it. ஃபார் போடலாம். இதுக்கு மேல ஒரு ஜெனரிக்கா ஒரு வார்த்தை இருக்க. ப்ரொடெஸ்ட்னாலே அது ஃபார் வரக்கூடாதுங்க. Oh. இப்படி ஒண்ணு பண்ணலாமா? Against. Okay. ஃபாருக்கு ஆப்போசிட் இன்னொன்னு பண்ணலாமா? நீங்க முன்னாடி சொன்னத அபௌட். About. Okay. ரெண்டுமே ஓகே தான். எகென்ஸ்ட் ஸ்ட்ராங் வேர்டு, இது கொஞ்சம் வீக் வேர்டு. ஃபார் போட கூடாது, அப்படியே ஆப்போசிட். ஃப்ரம்க்கு பதில் 2 போட்டா வேண்டியது. ரியாக்ட் இப்போ சொல்லி அபிராமி மேம் சொல்லிருக்கீங்க. Protest. Sir. அடுத்தது ரியாக்ட். protest meaning sir. ப்ரொடெஸ்ட்க்கு போராடுறது, போராட்டம். Okay sir. எஸ் எஸ். அபிராமி மேம் சொல்லுங்க பார்க்கலாம். Sir, I react at him. அடுத்து I வராது. react to him. I react to him. I react to him. Okay. பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம். ஐயப்ராஜ் சார் 76. Can you make it? I recover from illness, sir. From Super. I recover from illness. உடம்பு முடியாதுல இருந்து போறோம். அது நல்லா பாத்துக்கீங்க. கவிதா மேம், go with this. 77. Again, Refer to the notes, sir. refer to the notes.
சூப்பர். I rely on him, sir. I I rely on rely him. on him. ஒரே வார்த்தை தான், ஒரே வார்த்தை தான். I rely on him. சூப்பர் சூப்பர். டிபெண்ட் அது நீங்க கவுண்ட் ஆகலாம் பாத்தீங்க பாருங்க, பெரிய வார்த்தையெல்லாம் பார்த்திருக்கோம். I reply to him. I reply to him. சார் அப்படியே ஹெல்ப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் From, sir. From. Sir, I resign from the work. பாருங்க, நீங்க அன்மியூட் பண்ணங்காட்டி படபடன்னு அடிச்சிடுறாங்க. ரிசைன் ஃப்ரம் I retire from services. இது வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு பாருங்க. Save from him. சேவ் ஃப்ரம் Search for him. வா எவ்வளவு ஈஸியா வந்து பாருங்க புவனேஸ்வரி. அது சொல்ல முடியும். அன்மியூட் பண்ணி கரெக்டான்னு சொல்லுங்க. 9 கண்ணு மூடி திறக்கங்காட்டி வந்துடும். 9:30 எப்போ வரும்னே தெரியாது. புவனேஸ்வரி 83. எங்க அவங்கதான் ஆடியோ ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஐப்ரா சார் சர்ச். I search I search two was for him. for நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு புக்கை வாங்கி 4வது படிக்கிற பையன் புக்கை அது எது கையில கிடைக்குதோ அந்த புக்கை படிச்சு okay. அப்படி I படிச்சு separate from him. செப்பரேட் ஃப்ரம் பாருங்க. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. கவிதா மேம் 85. Smile with him, sir. laugh at smile at. Smile at, okay, sir. அவனோட சேர்ந்து சிரிக்கிறது ஸ்மைல் வித் ஹிம். ஸ்மைல் அட் ஹிம்னா அவனை பார்த்து சிரிக்கிறது. இந்த இடத்துல அவனை பார்த்து சிரிக்கிறது தான், வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கல. அப்ப அட்டு தான் நம்ம போகணும். along with others I also smiled with him அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. அப்ப அட்டு தான் வந்து வித்து சொல்லக்கூடாது, ஸ்மைல் அட் ஹிம் அப்படிங்கிறது வேற. கவிதா மேம் 86 வந்தோடனே நான் சொன்னேன், இதுதான் சொன்னேன். Speak to him. I speak to him னா பாசா இருந்தாக்கா, கலீகா இருந்தா வித்து போடலாம். ரெண்டுமே போடலாம், தப்பு இல்லை. ஆனா ரெண்டுத்துக்கும் வேற வேற மீனிங். எந்த இடத்துலயும் அதை யூஸ் பண்ணணும். I speak with my colleague, my boss speaks to me. Bhubaneswari 87. ஐயப்பா சாரே ட்ரை ஆடியோ ஏதோ I சரி. specialize specialized with அட்ஜெக்டிவ் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்ட்னு வெர்பா வருது. அவ்வளவுதான் oh, அவ்வளவுதான். in இன்னுதான் வரும். ஈஸ்வரன் சார் அடுத்தது பார்த்துட்டோம். இந்த வார்த்தை கேட்டகரி, இந்த எமோஷன் எல்லாமே பார்த்துட்டோம் நம்ம. கவிதா மேம் சொல்லிருக்கீங்களா? Atta, sir. அதான் லுக் மாதிரி ரொம்ப கூர்மையா பாக்குறது, முறைச்சு பாக்குறது. ஐ ஸ்டார் அட் ஹிம்னா முறைச்சு பாக்குறது. லுக் அட் ஹிம், மார்வல் அட் ஹிம். வாவ் ஸ்டார் முறைச்சு பாக்குறது. அபிராமி மேம் டஃப்பான வார்த்தை பாருங்க 89. ஸ்டெம் என்ன மீனிங் வரும் சார்? முளைக்கிறது. தண்டு, அந்த செடியோட தண்டு இதெல்லாம் சொல்லுங்க. அதே தண்டு முளைக்கிறது. அந்த தண்டு தான் ஸ்டெம். ஆனா ஸ்டெம் வர்பா போடுறப்ப அந்த தண்டு வளருது, வேர்ல இருந்து வளர்றது. அருமையான வார்த்தை சொல்லுங்க. Stem from him, sir. Out, sir. Out. அவள்கிட்ட இருந்து முளைக்க அப்பா From him. ஐ ஸ்டெம் ஃப்ரம் ஹிம். அவள்கிட்ட இருந்து வர வாழை சொல்லுவாங்கல்ல, வாழையா வர்றது. ஐ ஸ்டெம் ஃப்ரம் ஹிம் அப்படின்னா அதுல இருந்து அந்த தலைவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட இருந்து. சூப்பரான வார்த்தை ஸ்டெம் ஃப்ரம் ஹிம். பெரிய எக்ஸாம்ஸ்ல வரும் அது, நல்லா பாத்துக்கணும். All right, Kavita ma'am again 90, big one. Succeed. Succeed னா என்னன்னு புரியுதுங்களா? In my effort. Succeed னா ரெண்டு மீனிங் இல்ல, ஒரு மீனிங். என்ன ரெண்டு மீனிங் சொல்ல? Sir, in my effort. Succeed னா என்ன மீனிங்? வெற்றி பெறுதல் சார். ஒண்ணு வெற்றி பெறது, இன்னொன்னு முக்கியமானது வெற்றி பெறதான். நீங்க கரெக்டா, ஆனா அதை விட முக்கியமா ஒரு ஆன்சர் இருக்குது. சக்சீட்னா அடுத்தாப்புல வர்றதுங்க. சக்சீட்ஸ் சார் அடுத்தாப்புல வர்றது. ஒரு வாட்டி வந்துட்டு ஓகே, இப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, ஸ்டாலின் சக்சீட்ஸ் எடப்பாடி அப்படின்னு என்னங்க லீகல் ஏர்ஸ் மாதிரி அந்த சக்சீட் அந்த அடுத்ததுக்கு பதவிக்கு வர்றது. லீகல்லையும் நீங்க சொல்லலாம்.
சக்சீட்ஸ்னா அடுத்தது வர்றது எதுல வேணாலும் எந்த கான்டெக்ட்ல வேணாலும். இவருக்கு அப்புறம் அவர் முதலாளி இருக்காரு, அவர் பையன் சக்சீட் ஆகிறாருன்னா அப்பாவுக்கு அப்புறம் பையன் அந்த பதவியை எடுத்துக்கிறது. சக்சஸார் அதுல இருந்து வர்ற வேர்டு சார். சக்சஸ்ல வர்றது, இது சக்சீடுங்கிறது தொடருது. இந்த இடத்துல சக்சீட் அவங்க சொன்னது கரெக்ட். என்னுடைய முயற்சியில் நான் வெற்றி பெறுகிறேன். பட் ஹி சக்சீட்ஸ் ஹிம் அப்படின்னா அவருக்கு அடுத்தாப்புல அவங்க அப்பாவுக்கு அடுத்தாப்புல அவர் வர்றாரு. ஹி சக்சீட் இஸ் ஃபாதர் அப்படிம்பாங்க. அவங்க அப்பாவுக்கு அப்புறம் வர்றாரு அப்படின்னு. ஸோ பொதுவா பதவி ஏற்கிறதுல இருந்து எல்லாமே அதை சொல்லலாம். நாவ் இது மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. we will also come to that later. அபிராமி மேம் ஈஸி. I suffer from him. I suffer from. சஃபர்னாலே ஃப்ரம் தான். ஐ சஃபர் ஃப்ரம் ஹிம். அது இறந்து போன விவேக்கோட I நினைப்பு talk to him. ஃபீவர்னு சொல்லி போலீஸ்காரருக்கு இது படிச்சு காட்டிட்டு போ. அது மாதிரி சஃபரிங் ஃப்ரம் மறக்காது. I talk to him. இப்ப இதேதான் நீங்க ஐ I talk டாக் to him. வித்துன்னு போடலாமா? வித்தும் போடலாமா? போடலாம். உங்களுக்கு அது என்ன With the motor. ஸ்பீக் இருக்கு. ஸ்பீக்ங்கிறது அபிஷியலா உள்ளது. ஸோ அதுல டூ இருக்கலாம், வித் இருக்கலாம். டாக் வித்துக்குன்னு ஜென்ரலா சொல்லுவாங்க. டாக் டுங்கிறது டெஃபினட்டா அது அபிஷியலாவும் அது ஓகே தான். சூப்பர் ஐயப்ராஜ் சார் 93. சார் டேம்பர் நானுங்க சார். டேம்பர்னாக்க மக்கார் பண்ணிடுறது, கோலார் பண்ணிடுறது. I tamper. என்னட்டா சார்? டேம்பருங்கிறது ரிப்பேருக்கு ஆப்போசிட்டுங்க. ரிப்பேருக்கு ஆப்போசிட் புரியுதா? ஓகே சார், ஓகே. ரிப்பேர் பண்றதுன்னா Sedam. பழுதடைதலா சார்? I tamper in it. அது பழுது பார்க்கறது, இது பழுது பண்றது. பழுதடைதல். ஓகே. I tamper in it. அபிராமி சொன்னத மாதிரி தெரிஞ்சது எனக்கு. ஏதோ கேட்டா I சொன்னாங்க. tamper from it. டேம்பர் ஃப்ரம் இட் வராது. With it. வித் இட். சோ புவனேஸ்வரி வித்துட்டாங்க. இந்த பதில வித்துட்டாங்க. வித் இட். வித் இட் தமிழ்ல உள்ள வித்துறது, தமிழ்ல வித்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. ரைட், நோ ப்ராப்ளம். சூப்பர் புவனேஸ்வரி. 94 புவனேஸ்வரி. About him, sir. About him. I think about him. Think Super. about him. Super. I Super. trust on him. Trust. Oh. I trust In in him, him. sir. Trust in him. Trust in இத விட்டுருங்க, இந்த ட்ரஸ்ட் விட்டுருங்க. டர்ன் பாருங்க, டர்ன். To him. Turn on. Wow, turn to him. Turn to him. Turn to him. Super, super. Turn to him. React to him, turn to him. உடனே ரியாக்ட் பண்றது. ரியாக்ட்னா செய்ய மூலமா பண்றது. டர்ன்னா பிசிக்கலாவே பண்றது. வோட். I vote for him. ரொம்ப பாப்புலர், ரொம்ப பாப்புலர். I wait for him. வெயிட் ஃபார் him. சூப்பர். I To wait him. for him. At him. ஒரு கண்ணால கன்சன் பாருங்க. விங்க்னா ரெண்டு Waving. கண்ணு சிமிட்றது. விங்க்னா Waving at ஒரு கண்ணு இருக்கு. விங்க். him. அந்த கேரளா ஆக்ட்ரஸ் பண்ணது விங்க். To or at. யா. Yes. I wink at him. I wish for his success. For his. Success. On it. I work on it. Sometimes work for it னு சொல்லுவாங்க. For it. I work on it. Worry. I worry. On him. Worry on him. About him. Super. Very good, very good. கடைசியா பாருங்க, ரொம்ப ஈஸியா வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஒரு 7-8 வாரம் திருப்பி வந்தது. இப்ப சொன்ன மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் இங்க முன்னாடியே வந்துடும். ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி வரும். ரைட், நல்லா பாத்தீங்க. ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வெரி குவிக்லி ஹியர். ஆல் ரைட், இதே சப்ஜெக்ட் தாங்க. இங்க வெர்ப் வருதா? இங்க ஆப்ஜெக்ட் உள்ள, அங்க ஆப்ஜெக்ட் அந்த ப்ரொபோசிஷன் வந்தது, ஆப்ஜெக்ட் உள்ள வந்துடும். இது தனியா ப்ரெப் பண்ணிக்கும். தனியா ப்ரெப் பண்ணிக்குங்க. தனியா ப்ரெப் பண்ணிக்கிறப்ப அதுக்கு ஒரு இது போட்டுக்கலாம். ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரொபோசிஷன் போட்டுக்கலாம். ஆப்ஜெக்ட் ஆஃப் த, இங்கதான் இது வரும். எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு.
ஐ அட்மையர் ஹிம், ஆனா verb இந்த verb சுத்தி தான் இருக்கும். பாருங்க ஒரு வார்த்தை தான் எக்ஸ்ட்ரா ஆகுது. ஐ அட்மையர் ஹிம் டேஷ் தட். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். சுமதி மேம் என்ன இதுக்கு என்ன சார் வாய்ஸ் சரியா கேட்கல சார். இல்ல அட்மையர் ஹிம் டேஷ் தட் என்ன சொல்ற வர்றாங்க? ஐ அட்மையர் அவனும் நானும் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம் இதனால்? அபிராமி ஒரே ஒரு லேயர் ஆட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். பை தட் இல்ல எனக்கு தமிழ்ல சொல்லுங்க, எப்படி உள்வாங்கி இருக்கீங்கன்னு தெரியும். அட்மையர் தான் பணிவா சார்? பணிவா இல்ல அட்மையர் தான் பாராட்டுறது. பாராட்டுறது. ஓகே. அதற்காக பாராட்டினேனா சார்? நான் அவரை பாராட்டினேன். அவர் ஏதோ ஒரு வேலை பண்ணிருக்காரு, அவர் ஏதோ ஒரு வேலை பண்ணிருக்காரு. நான் உண்மையிலேயே அதை வந்து அவரை பாராட்டுறேன். அதற்காக ஃபாதர் இருக்காங்க சார். கலக்குறாரு. ஐ அட்மையர் ஹிம். அருமையா கலக்குறாரு. சொல்லிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். நல்லா முக்கியம். 10 நிமிஷம் தான். சவுண்ட் இல்லாம பாத்துக்கணும். சவுண்ட் இல்லாம பார்த்து ஒரு ரொம்ப வாய்ஸ் ரொம்ப அது யாரும் இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஓகே புவனேஸ்வரி இது சொல்லுங்க. I blame him on that. இப்ப பாருங்க ஐ பிளேம் ஹிம் ஆன் தட். இப்ப ஃபார் போட்டாலும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி இருக்கப்ப ஆப்ஷன் வருது பாருங்க. ஐ பிளேம் ஹிம் ஆன் தட். ஹிம் இருந்தா ஐ பிளேம் ஹிம் ஃபார் தட்னு போட்டாலும் தப்பு இல்லைன்னா ராங். தட்ஸ் கோயிங் டு பீ ஆல்ரைட். சூப்பர் புவனேஸ்வரி அகைன். ஐ சார்ஜ் ஃப்ரம் தட்டா சார்? ஐ சார்ஜ் சார்ஜ்னு வந்தா இந்த இடத்துல ஒரு வார்த்தை வராதா? verb plus preposition. ஃபார் வருமா சார்? ஃபார் தட். சுமதி மேம் டெய்லி நியூஸ் பேப்பர் ஒரு மாசம் with that I charge him with that. சூப்பர் சூப்பர். ஐ கிளட்டர் தி டேபிள் டேஷ் இட். கிளட்டர்ல குப்பையாக்குறது, டேபிள குப்பையாக்குறது. ஆன் இட் சார். ஓ ஐ கிளட்டர் தி டேபிள். கிளட்டர் தி டேபிள் அதை வச்சு அந்த இடத்தையே குப்பையாக்கிட்டோம் டேபிளையே. ஏன் கெஸ் பண்ணிடலாமே, கொண்டு வந்துடலாமே. இந்த 7-8 வார்த்தை தானே. இப்ப பயங்கர தரவாயிட்டீங்க, கொண்டு வந்துடலாமே, அடிக்கலாமே. 4 letter word. சுமதி மேம் ட்ரை பண்றீங்களா? சார் வித் From it sir. இல்ல அபிராமி மேம் சொல்றாங்க. அபிராமி மேம் சொன்ன மாதிரி இருந்தது. With it sir. சூப்பர். வித்தித்தவர்கள் வெரி குட். எஸ் புவனேஸ்வரி நெக்ஸ்ட் ஒன். இந்த நம்பர் போடுறதுக்கு போட்டுறோம் உங்களுக்கு. அந்த சவுண்ட் இல்லாம ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா பாருங்க. என்ன இருக்கிறதே 10 நிமிஷம் தான். எக்ஸாக்டா 5 minutes we can cover. மொத்தமே 10-12 மேல இருக்காது இதுல. It's 14 only, just 14 only. Sir, I compare this with that. With that, wow. அது 2 போடுவாங்க, போட கூடாது, வித் தான் போடணும். this to that மாங்க வேண்டாம். அது கலோக்கியலா பேசுறது this with that. சூப்பர் சூப்பர். புவனேஸ்வரி is number 6. I confront him for that. அது எது சொல்றது? கான்ஃபிடன்ட் தான் எது சொல்றது பாருங்க. எது கான்ஃபிடன்ட் Sir, என்ன மீனிங் சார்? that with that. எதிர்கொள்றது. Sir, சொல்லுங்க. with that. With that. அதனுடன் அவனை எதிர்கொண்டேன். அந்த ஆயுதத்துடன் அவனை எதிர்கொண்டேன். நல்ல பாருங்க. With that. I confuse him with that. With that. அருமை 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 அருமை. I cover it with that. என்ன அருமையா வந்து பாருங்க. ஈஸியா வந்துருச்சு பாருங்க. கிராம். Cram means sir. கிராம் தான் கிளட்டர். கிராம். Sir, எனக்கு வாய்ஸ் கேட்கல sir. கிராம் வந்து கிராம் பண்றதா கிளட்டர் பண்றது. ரொம்ப போட்டு நெருக்கி எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வச்சுக்கிறது. கிராம் With that. அந்த பொருளோட
எஸ் நம்ம I lead him. Oh, I excuse him. I'm sorry. எல்லாருக்கும் புரியுதான்னு கொஞ்சம் பாருங்க. சார்ஜிங் மெத்தட் அதை வச்சு அவரை சார்ஜ் பண்றேன்னா என்ன அர்த்தம்? பேட்டரி சார்ஜ் இல்லது ஐ சார்ஜும் குற்றப்பதிவு பண்றது. கிளட்டர் இந்த டேபிள், இந்த டேபிள்ல வந்து குப்பையை ஆக்குறது, அதை வச்சு குப்பையை ஆக்குறேன். இதையும் அதையும் கம்பேர் பண்றேன். Okay. நான் வந்து அவரை எதிர்கொள்றேன். இதை வச்சு அவரை நான் குழப்பத்துல ஆழ்த்துறேன். இப்ப பாருங்க, ஐ கவர் இட் வித் தட். இது மட்டும் எனக்கு ஐப்ராஜ் சொல்ல முடியுமா? ஐ கவர் இட் வித் தட் என்ன அர்த்தம்னு சொல்ல முடியுமா? கவர் இட்னா ப்ரொடெக்ட் பண்றதா சார்? ப்ரொடெக்ட் அவ்வளவுதான். பாதுகாக்கிறது அந்த மாதிரி. அதை வச்சு இத கவர் பண்றேன். கிராம்னா நெருக்கிறதுங்க, போட்டு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அடைச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன இடத்துல போட்டு அடைக்கிறது. அதான் ஐ கிராம் இட் வித் தட்னா என்ன அர்த்தங்க? சொல்லிடலாமே, அப்படியே கோர்த்துடலாமே, அவ்வளவுதானே. கவருக்கும் கிராமுக்கும் இப்ப வந்து அதை வச்சு அந்த இடத்தையே ரொம்ப போட்டு நெருக்கிட்டான், வந்து அந்த இடத்தையே போட்டு அடைச்சிட்டான். நம்பர் 10. I excuse him for that. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் அதற்காக மன்னிக்கிறேன். ஆமா, அதை அவன் பண்ணிட்டான், இருந்தாலும் நான் மன்னிச்சு விட்டுறேன். அப்புறம் பாருங்க, இது கொஞ்சம் கஷ்டமானது. அபிராமி மேம் 11. I lead him to that. தமிழ்ல கொண்டு வந்துடலாமா? ஈஸியா கொண்டு வந்துடலாமா? ஐ லீட் ஹிம் டு தட். லீட் பண்றவங்களுக்கு அதை நோக்கி அவனை வழி நடத்துகிறேன். அதை நோக்கி அவனை டுவர்ட்ஸ் போடலாம், பட் டூ சிம்பிளா இருக்கட்டும். அதை நோக்கி நான் அவனை வழி நடத்துகிறேன். அடுத்தது ரொம்ப ஈஸி, 12. I prevent it from happening. கண்டுபிடிச்சலாம், ஈஸி, சூப்பரா கண்டுபிடிச்சாரு. அதை நடக்கிறதுல இருந்து நான் தடுக்கிறேன், அதை நடப்பதில் சூப்பர். I rescue him with here. ரெஸ்கியூல காப்பாத்துறது. Her, sir. இன்னொரு வாட்டி. From her. Yeah. I save him from காப்பாத்துறவன. I scold him as that. For that. Beautiful. அவ்வளவுதான். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நாளையே நமக்கு ஃப்ரெண்ட் இல்ல, 4 வார்த்தை 5 வார்த்தை, 1 வார்த்தை வாக்கியம், 2 வார்த்தை வாக்கியம், 3 வார்த்தை வாக்கியம், 4 வார்த்தை வாக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த 9 வார்த்தையை நீ மிஸ் பண்ணலாமா? நம்ம போட்ட 9 வார்த்தைய for, at, on, in, by, from, எது விட்டுருக்கு? ஆஃப். என்ன விட்டுருக்கு? ஃபார், வித், அட், ஆன், இன், பை, ஃப்ரம், ஆஃப். About, sir. அவ்வளவு லேட்டா இருந்தா சொல்றதுக்கு இந்த 9 வார்த்தையை தான் வச்சு சுத்திட்டே இருக்கமே. கேட்க மாட்டேங்குது சார். அப்போ ஒரு 23 வார்த்தை சொன்னேன், இப்ப இதுல ஒரு 9 வார்த்தை சொல்றேன். இது இல்லாம அந்த 8 வார்த்தைகள்னு சொன்னேன். இதை வச்சு இங்கிலீஷ முடிச்சிடலாமா? எஸ், முடிச்சிடலாம். அந்த 8 வார்த்தை என்ன வார்த்தைங்க? I, we, you, they, you, he, she, it. We, they. it, they. இந்த 8 வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. 2 நிமிஷம் தான், அப்படியே பட்டியலிட்டுருவோம். 8 வார்த்தை, 9 வார்த்தை, இந்த ஒரு 8 வார்த்தை. இங்கிலீஷ்ல இதை வச்சு என்னென்ன பண்றாங்க நீங்க பாத்தீங்களா? ஆனா அதை நம்ம அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளதான் அது இயங்குது. Is, was, were, had. Have, has. So, was, were, be, been, being. இது அப்படியே முடிச்சிருவோம்.
முடிச்சிருவோம், இந்த கேட்டகரியை முடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இதுக்கப்புறம் கேன், மே, might, will, would, shall, shall, should, should, must. அப்புறம் நீங்க சொன்ன இந்த போட்டுக்கலாமா? have, has, had, do, does. do, did, does, did. Okay. இதுல ஒரு 23 வார்த்தையா போட்டுங்க. Has மட்டும் சார் Have, had, மொத்தமே இதுல ஒரு 23 வார்த்தை நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இதுல ஒரு 9 வார்த்தை நமக்கு வரும். ஓகே, 9, 8, 17, 17, 23, 40 வார்த்தை. இந்த 40 வார்த்தை எப்படி எல்லாம் வரப்போகுது பாருங்க. இந்த 40 வார்த்தைக்கு என்ன தமிழ்? இதுக்கப்புறம் நமக்கு வந்து டெஃபரெண்டா இருக்கு. இந்த ப்ரொனவுன்லயே கிம்மகித்து இதெல்லாம் இருக்கு, திருப்பி திருப்பி வரும். ஆனா இந்த 40 வார்த்தை அக்கு வேற ஆணு வேற தெரிஞ்சுக்கணும். இந்த யூசேஜ் எங்க எது, இவ்வளவுதான். இந்த 40 வார்த்தை தான் நம்ம வந்து கிராமருக்கு பயன்படுத்துறது, கரெக்டா வாக்கியம் அமைக்கிறதுக்கு பயன்படுத்துறது. ரைட், பாக்கி எல்லாமே இதுதான் ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸும்பாங்க. இதுதான் ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸும்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்குரிய வார்த்தை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது இந்த 40 வார்த்தையில உங்க ஃபோக்கஸ் எல்லாமே இந்த 40 வேர்ட்ஸ்ல தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை வரும், இதுக்கப்புறம் என்ன வார்த்தை வரும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளது ஒரு இது பார்த்தோம், இதுக்கு அப்புறம் வர்ற வார்த்தை இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ் எந்த காலத்துலையும் மாறாது. ஸோ இந்த 40 வார்த்தையை நீங்க தரவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த அட்மையர் பிளான் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. யூ கேன் டூ இட். ஸோ இது எனக்கு இது பண்ண மாதிரி கொடுத்துருங்க. இடையில ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் கிளாஸ் வைக்கணும்னாலும் உங்க ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு இருந்தாலும் அதை நான் யோசிக்கிறேன். ஐ வில் இன்டிமேட். பட் இது கிளாஸ் எப்படி அட்டன் பண்றீங்களோ அதை விட முக்கியமா ஒன்று வந்து நீங்க இந்த கிளாஸை தாண்டி ஒர்க் பண்றது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம். ஏன்னா ஒரு 3 பேர் கண்டினியூஸா எனக்கு அனுப்புறாங்க, அதுக்கப்புறம் யாரும் அனுப்புறது இல்லை. ஸோ அது வந்து பார்க்கணும். அப்படியே படிச்சு அனுப்பினா கூட போதும். நீங்க படிக்க முடியல அப்படின்னீங்கன்னா ஆங்கிலத்தை படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படியே படிச்சு காட்டணும். ஐ அட்மைர் ஐ பிளேம் ஹிம் ஆன் தட், ஐ சார்ஜ் ஹிம் வித் தட். ஒன்றும் இல்லை, இதை நான் அனுப்பிடுறேன், இது ஜஸ்ட் படிச்சு காட்டினா கூட போதும். நீங்க வேற எதுவுமே பண்ண வேண்டாம். அதான் நான் சொல்ல வந்தது. ஸோ இது இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து அதுல எல்லா நோட்ஸும் அப்படியே இருக்கு பாருங்க. எல்லாமே பக்காவா இருக்கு பாருங்க. எல்லாமே பக்காவா இருக்கு. நீங்க ஒண்ணு பார்த்துக்கலாம். ஆப்சன்ட் ஃப்ரம் கிளாஸ் இது படிச்சு காட்டுறதுல எவ்வளவு நேரம் ஆயிட போகுது. அப்பதான் நீங்க உங்களுக்கு ஆடியோ உங்களுக்கு வருதான்னு தெரியும். நீங்க படிக்காம ஃபேஸை காட்டுறது இல்லை, ஹோம்ஒர்க் போடுறது இல்லை, ஆடியோ கட் பண்றது இல்லை, இப்படியெல்லாம் இருக்கிறப்ப அப்புறம் என்ன ரிசல்ட் வரும். ஸோ நீங்க அதை பார்த்துக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு கிளாஸும் இந்த 20% தான் என்னோட எஃபர்ட், 80% உங்க எஃபர்ட். அந்த 20% எஃபர்ட்டுக்கு ஏகப்பட்ட ஒர்க்கு நான் பண்ணிட்டு தான் வருவேன். நான் இது எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு நீங்க கையில வாங்கி வச்சுட்டு கிளாஸ் விட்டு போகணும்னு மறந்துட்டு திருப்பி அடுத்த கிளாஸுக்கு தான் வருவீங்கன்னா கஷ்டமா இருக்கும். ஆடியோ கட் பண்ணி நீங்க அனுப்பணும், படிச்சு அனுப்பணும். நீங்க படிக்கிற துணியை வச்சு உங்களுக்கு என்ன இன்புட் கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நாளை சந்திப்போம், அடுத்த கிளாஸ்ல கட்டாயமா சந்திப்போம், மிஸ் பண்ண வேணாம். இது பாருங்க, இந்த கிளாஸ் நம்பர் 18.3 இது மாதிரி வந்திருக்குது. லுக் அட் 18.2 அண்ட் ஆல்சோ 18 படிச்சா போதும். அது ஒர்க்கிங் 82, 83 நீங்க படிச்சா போதும். படிச்சு எனக்கு அனுப்பி விட்டா போதும். 120 சென்டென்ஸ் இருக்கும். அதே மாதிரி யூ கேன் டூ இட் ஃபார் 17 ஆல்சோ. 140 சென்டென்ஸ் இருக்கும். எவ்வளவு முடியுமோ நீங்க அனுப்பி விடுங்க. Thank you very much. I will see you in the next class. Thank you so much. Thank you. Thank you, sir. Thank you, ma'am.